இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, சொன்னதை செய்து முடிக்கிற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை தவறாதது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது அது நமக்கு ஆசிரியை அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தூய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற இறை வார்த்தை நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வார்த்தையை தூய ஆவியானவர் காட்டுகிறார். ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும், அச்செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். ஆண்டவருடைய ஆசி, ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற ஆசீர்வாதம் செல்வத்தை அளிக்கும். அச்செல்வம் அப்படி பெறுகின்ற செல்வம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் பெறுகின்ற செல்வம் துன்பம் கலவாது அளிக்கப்படும் செல்வம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய திட்டத்தின்படி நாம் செயல்படுகிற பொழுது, நாம் ஒரு தொழிலை செய்கிற பொழுது, இல்லை விவசாயத்திலே நாம் செய்கிற பொழுது, எந்த வேலையை செய்தாலும் அதன் வழியாக கிடைக்கின்ற செல்வம், ஆண்டவரால் கொடுக்கப்படுகின்ற அந்த செல்வம் நமக்கு எப்பொழுதும் துன்பத்தை தராது, எப்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய செல்வமாக இருக்கும். ஒருவேளை நாம் ஒரு கடையை வைத்துக் கொண்டிருக்கலாம், ஒரு மளிகை கடை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நினைத்தால், அதை ஆண்டவருடைய செயல்பாட்டின்படி நேர்மையாக நாம் அதை செயல்படுகிற பொழுது, அதை செய்கிற பொழுது, அதன் வழியாக ஈட்டுகின்ற செல்வம், பணம், ஆண்டவர் கொடுக்கின்ற செல்வம், அது நமக்கு துன்பத்தை தராமல் எப்பொழுது நிலைத்திருந்து நம்முடைய தேவைகள் எப்பொழுது எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதற்கு தகுந்தாற் போல செய்யக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் நமக்கு தருகிறார். அப்படிப்பட்ட செல்வம் எப்பொழுதும் நம் இடத்திலே இருக்கிற பொழுது அந்த செல்வம் நம்முடைய தேவைகளை அனைத்தையும் பூர்த்தி செய்வதாக இருக்கும். ஒரு அலுவலகத்திலே நாம் வேலை செய்கிற பொழுது நேர்மையோடு, கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக, கடவுளுடைய பார்வையில் நாம் செய்கிறோம் என்ற அந்த உணர்வோடு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த தொழிலை, அந்த வேலையை நாம் செய்கிற பொழுது அதன் வழியாக நாம் ஈட்டுகின்ற செல்வம் எப்பொழுதும் நம்முடைய தேவைக்கு தகுந்தாற் போல துன்பம் கலவாது எப்பொழுதும் நமக்கு உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, மீண்டுமாக நாம் பார்க்கிறோம் இணைச்சட்ட நூல் 8ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது, இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்ட வல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது நம் வசம் இருக்கின்ற செல்வங்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு ஆற்றலை கொடுத்து, எனக்கு அறிவை கொடுத்து, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்து அதன் வழியாக கிடைக்கின்ற செல்வம் ஆண்டவர் கொடுக்கின்ற செல்வம். அப்படி கிடைக்கின்ற செல்வம் கடவுள் கொடுத்தார் என்று நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இது நான் சம்பாதித்தது, இது நான் செய்து எனக்கு கிடைத்தது, நான் படித்து இந்த வேலையை நான் பெற்றேன், நான் இந்த வீட்டை, பெரிய வீட்டை நான் கட்டினேன், நான் சம்பாதித்ததை நீங்க எங்க கேட்கிறீங்க, உனக்கு நான் தரமாட்டேன் அப்படி என்று சொல்லாதபடி எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். ஆண்டவர் எனக்கு வேலையை செய்ய ஆற்றலை கொடுத்தார், இந்த தொழிலை செய்ய எனக்கு ஆற்றலை கொடுத்தார், இந்த விவசாயத்தை எப்படி செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். இப்படி சம்பாதித்த செல்வம் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று நாம் நினைக்கிற பொழுது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற பொழுது, இதை நாம் அறிக்கை செய்கிற பொழுது ஆண்டவரை நாம் மேன்மைப்படுத்துகிறோம். அப்படி கிடைக்கின்ற செல்வம் நம்முடைய தேவைகள் என்னென்ன தேவைகளோ
அந்த தேவைகளுக்கு ஏற்றாற் போல ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். அதை செலவு செய்யக்கூடிய ஆற்றலை கொடுப்பார். அன்பானவர்களே, நாம் இக்காலகட்டத்திலே நாம் பார்க்கிறோம், பெரிய வீடு, பெரிய நிறைய செல்வங்கள், பணம் நிறைய வீட்டில் இருக்கும். அவங்க எப்பனா தூக்கம் வருதா? அவங்களுக்கு நிம்மதியே தூங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற, ஆண்டவரால் நாம் பெற்றுக்கிற, நேர்மையோடு சம்பாதிக்கிற அந்த பணம் நம் வீட்டிலே இருக்கிற பொழுது நமக்கு நல்ல தூக்கம் வரும். ஆண்டவர் எனக்கு கொடுத்தார், நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நாம் வீட்டில் இருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல உறக்கத்தையும் நம்மள மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். செல்வத்தோடு வேதனையை அனுபவிக்கிற பலர் உண்டு. நிறைய செல்வங்கள் இருக்கும், ஆனா தூக்கம் வராது, கவலை. யார் என்ன செஞ்சிருவாங்க, எப்ப தூக்கிட்டு போயிடுவாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கவலையும் கண்ணீரோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடம் இருந்து வரும் செல்வம் வேதனையின்றி இருக்கும். நாம் எப்பவுமே வேதனை இருக்காது, மகிழ்ச்சியோடு நாம் இருக்கோம். நான் படித்தேன், நான் வேலை வாங்கினேன், நான் படித்தேன், பெரியவனாயிட்டேன் அப்படின்னு சொல்லாதபடி ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், எனக்கு ஆற்றலை கொடுத்தார், படிக்க ஆலோசனை கொடுத்தார், அறிவை கொடுத்தார் என்று சொல்லி ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்துகிற பொழுது அதன் வழியாக நாம் கிடைக்கின்ற வேலையையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்று நாம் சொல்லுகிற பொழுது அப்படி சம்பாதிக்கிற செல்வம் ஆண்டவரின் ஆசி செல்வம் அளிக்கும். கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினால் நமக்கு கிடைத்தது என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஆண்டவரின் ஆசி நமக்கு எப்பொழுதும் செல்வம் அளிக்கக்கூடியதாய் இருக்கும். தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எனக்கென ஒன்றும் இல்லை, எல்லாம் நீ தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றும் இல்லை, எனக்கென ஒன்றும் இல்லை. ஆமாண்டவரே, நீ ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய ஆசி எங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற்போல் செல்வத்தை அளிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். உங்கள் அருமையேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவார்த்தை கேட்டு இதயத்தில் ஏற்று, எந்நாளும் வாழ்ந்து என்றும் பறைசாற்று. இறைவா